ஜூன் மாதத்தின் 6ஆம் தேதி முதல் வாரத்திலே தேவனை துதிக்க தேவன் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். அவருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த வீடியோ மூலமா கேட்கிற உங்கள் அனைவரையும் தேவன் ஆசீர்வதிப்பார். இது ஒரு வாக்குத்தத்தமான வாரம், முதல் வாரம். தேவனாய் கர்த்தர் இந்த நாளை உங்களுக்கு ஆசீர்வதிக்கும்படி ஆண்டவருடைய சத்தியத்தை நாம் போதிக்க ஆயத்தமாக இருக்கிறோம். கர்த்தர் தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும்படி இந்த நாள் எப்பொழுதும் உங்களுக்காக தான் தேவன் இந்த ஒரு நாளை நமக்காக தந்திருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தையை நான் கடந்து போகிறேன். ஒரு வார்த்தையை நான் உங்களுக்கு வைக்கிறேன். எவ்விதமான மக்களை, எவ்விதமான ஜனங்களை, எவ்விதமான கோத்திரங்களை தேவன் ஆசீர்வதிக்கிறார் என்பதை குறித்து, யார் மேலெல்லாம் ஒரு பிரியமா இருக்கிறார் என்பதை குறித்து ஒரு அரை மணி நேரம் கர்த்தருடைய வார்த்தையை நம்ம பார்க்கலாம். சங்கீதத்திலே இங்கே ஒரு வசனம் ஒன்று இருக்கிறது. சங்கீதம் 147:11 இவனமாய் சொல்லுகிறது, தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு பயப்படணும், அவருடைய கிருபைக்காக காத்திருக்கணும். இஸ்ரவேல் ஜனங்களை மீட்கும்படி மோசே, தேவன் மோசேயை சந்தித்த பிறகு 40 வருஷம் அவன் காத்திருந்தான். 40 வருஷம் எகிப்திலே அவன் வளர்க்கப்பட்டான். சகலவிதமான எல்லாவற்றையும் அவன் தெரிந்து கொண்டான். அப்பொழுது ஆண்டவர் அவனை சந்திக்கிறான். பிறகு 40 வருஷம் தேவனாகிய கர்த்தருக்காக அவன் காத்திருந்து 80 வயதிலே அவன் எகிப்துக்கு புறப்படுகிறான். காத்திருந்து கர்த்தர் அவனை எகிப்துக்கு புறப்படுத்துகிறான் 80 வயதுல. அப்ப 40 வருடம் தேவன் அவனோடு கூட இருந்து எல்லா காரியங்களிலும் மோசேயை திடப்படுத்தி, சீர்படுத்தி, பலப்படுத்தி எகிப்து தேசத்திலே நிலைநாட்டுகிறார். எதற்கு? கர்த்தருக்கு பயப்படுவான் மோசே. ஒரு பயந்த கர்த்தருக்கு, சத்தியத்துக்கு, உடன்படிக்கைக்கு பயந்த ஒரு மோசே. ஆனால் தேவன் அவன் மீது பிரியமா இருந்தார். மோசே போல உண்மை உள்ளவன் இந்த உலகத்துல ஒருவனும் இல்லை என்று கர்த்தர் மீது, கர்த்தர் மோசே மீது பிரியமா இருந்தாரா? அப்ப மோசே கர்த்தருக்கு எவ்விதத்திலும் பயந்திருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அன்பான ஒரு பிள்ளைகளே, ஒரு விஷயம், இஸ்ரவேல் ஜனங்கள் மீது ஆண்டவர் கோபம், என ஜனங்க புறத்தாட்டமான ஜனங்க, ஆண்டவரை அவர்கள் பரீட்சை பார்க்கும் பொழுது அவர்களை அழிக்க போகிறேன் என்று மோசேக்கு சொன்னான். இயேசு கர்த்தர், மோசே, இந்த ஜனங்களை நான் அழிக்க போகிறேன், நான் உன்மூலமா ஜாதிகளையும் ஜனங்களையும் உருவாக்குவேன், நீ கடந்து போ. ஏன்னா மோசேவை நேசித்தபடினால், பிரியமானபடினால் மோசே ஆண்டவருடைய நடிக்கு பயந்து சொன்னான், ஆண்டவரே, ஒருவேளை என் பெயரை நீங்கள் கிறுக்கி போடுங்க, இஸ்ரவேல் ஜனத்தினுடைய பெயரை கிறுக்காதீங்க. ஏன்னா அவரு வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்காக வாக்குத்தத்தம் பண்ணி இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிப்பேன் என்று அவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். அதனால இந்த மோசேயுடைய இருதயம் எப்படி இருக்கிறது? மோசேயுடைய இருதயம் இந்த ஜனங்கள் மீது பட்சம் இருக்கிறதா, பாசம் இருக்கிறதா என்று கூட தேவன் சொல்லி இருக்கலாம். பாருங்களேன், அவருடைய பெயரெல்லாம் கிறுக்கி போட போகிறேன், மோசே நீ கொஞ்சம் ஒதுங்கி போ சொன்னா என் பெயரை கிறுக்கும், இஸ்ரவேலினுடைய பெயரை கிறுக்க வேண்டாம். புறஜாதிக சொல்லுவாங்க, அவருடைய ஜனங்களை கொண்டு போய் வனாந்தரத்திலே அழித்து போட்டார் என்று சொல்லாதபடி கர்த்தாவே என்னை மன்னியும், இந்த ஜனங்களை மன்னியும் என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட பரிந்து பேசினான். எங்கும் உண்மை உள்ளவன் என்று ஆண்டவருடைய பார்வையிலே மோசே கருதப்பட்டான். நீங்களும் நான் அப்படித்தான். அப்ப ஆண்டவர் யார் மீது பிரியமா இருக்கிறாராம்? தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மீது தேவன் பிரியமா இருக்கிறார். எனக்கு அன்பான பிள்ளைகளே, நீங்கள் ஆண்டவருக்கு நீங்கள் பயப்பட வேண்டும், கர்த்தராகிய தேவனுக்கு பயப்பட வேண்டும், அவருடைய கட்டளைகளுக்கு நீங்கள் பயப்பட வேண்டும், அவருடைய வாக்குத்தத்தங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டும், அவருடைய நியமங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டும், அவருடைய கற்பனைகளுக்கு நீங்கள்
பயப்பட வேண்டும். உனக்காக எனக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பாய் தன் ஜீவனையும் சரீரத்தையும் சிலுவையிலே கொடுத்தார் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. பிதாவாகிய தேவனுக்கு இயேசு கிறிஸ்து எவ்வளவு உண்மையா இருந்தார் என்பதை நீங்கள் காண வேண்டும். எனக்கு பிரியமானவர்களே, தேவனுடைய ஜனங்களே, நீங்கள் கர்த்தருக்கு பயந்து அவருடைய கிருபைக்கு காத்திருக்கும் பொழுது ஆண்டவர் என்ன உங்களுக்கு செய்வாரா? சகரியாவுல 9:12 சொல்லுவாங்க. என்ன செய்வாரா? ரெட்டிப்பான நன்மை நான் செய்வேன் ஆண்டவர் சொல்லுகிறார். நீ கர்த்தருக்கு பயந்து அவர் கிருபைக்கு நீ காத்திருப்பாயானால் கர்த்தர் சொல்றாரு, நம்பிக்கையுள்ள சிறைகளே நீங்கள் நம்பிக்கையோடு ஒரு கிருபைக்காக அவனுக்கு கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். இரட்டிப்பான நன்மையை ஆசீர்வாதத்தை நான் கொடுப்பேன். நீ விசுவாசித்தால் என்றைக்கே நான் கொடுப்பேன். என்றைக்கே நன்மைகளும் கிருபைகளும் விடுதலையும் சுகமும் உங்களுக்கு உண்டாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வீடியோ மூலமா அந்த கர்த்தருடைய சத்தியத்தை நீ கேட்டுக் கொண்டிருக்கிறார். என் பிள்ளைகளே, சிறகே, என் பக்கம் திரும்புங்க, உங்களுக்கு இரட்டிப்பான நன்மை செய்வேன். எனக்கு பயந்துருங்க, என் கிருபைக்கு காத்திருங்க, என் கிருபைக்கு காத்திருங்க, என் வார்த்தைக்கு காத்திருங்க. நான் உன் வாழ்க்கையிலே இரட்டிப்பான நன்மைகளையும் இரட்டிப்பான ஆசீர்வாதங்களையும் நான் உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எப்படி அவர் கொடுப்பார்? அடுத்து சொல்றார் பாருங்க, 12வது வசனம் 147 சங்கீதம் 12 சொல்றாரு. 12 சொல்லுது, எருசலேமே அல்லேலூயா சொல்ற, எனக்கு பயந்துரு, என் கிருபைக்கு காத்திரு, அப்போது இரட்டிப்பான நன்மை செய்வேன். என்றைக்கே செய்வேன். நம்பிக்கையோடு என்னிடத்தில் திரும்புங்கள். நம்பிக்கையுள்ள சிறைகளே, அன்புள்ள பிள்ளைகளே என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்பிக்கையோடு என்னிடத்தில் திரும்புங்கள். உங்களுக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை நான் செய்வேன், இரட்டிப்பான நன்மையை செய்வேன். நீ உறுதியாக என் மீது விசுவாசம் வைத்தால் என்றைக்கே அந்த இரட்டிப்பான ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கைக்கு வரும். எப்பொழுது வரும்? எவ்வேளையில் வரும்? எருசலேமே கர்த்தரை ஸ்தோத்திரி, சீயோனே துதிக்கணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணணும், துதிக்கணும், அதிகமாய் ஆண்டவரை தேடணும். துதியினாலையும் ஸ்தோத்திரத்தினாலையும் கர்த்தரை நம்ம தேடும் பொழுது இரட்டிப்பான நன்மை. பயந்து கர்த்தருடைய கிருபைக்கு காத்திருக்கும் போது இரட்டிப்பான நன்மை நான் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் ஊரடங்கு. ஆனாலும் தேவனுடைய சபையிலே இந்த வீடியோ மூலமா நானுடைய இந்த வார்த்தைகளை உங்களுக்கு நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். காரணம், நீங்கள் நன்மை பெற வேண்டும், நீங்கள் கிருபையை பெற வேண்டும், நீங்கள் இரட்டிப்பான நன்மைகளை நீங்கள் தேவனிடத்தில் பெற வேண்டுமானால் எருசலேம் குமார்த்திகளே, எருசலேம் குமாரர்களே, கர்த்தரை துதியுங்கள். உன் தேவனாகிய கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுங்கள், அவருக்கு ஆராதனை செலுத்துங்கள், அவரை ஸ்தோத்திரியுங்கள். அப்பொழுது இரட்டிப்பான நன்மையை நான் உங்களுக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 13வது வசனம் சொல்லுகிறார்களே, அவர் உன் வாசல்களின் காப்பாளர்களை பலப்படுத்துவாரை. துதிக்கும் பொழுது, நீ அவரை தேடும் பொழுது, அவர் நாமத்தை நீ மகிமைப்படுத்தும் போது உன் வாசல்களின் காப்பாளர்களை கர்த்தர் என்ன பண்றாரு? பலப்படுத்தி உன்னிடத்தில் உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறவரா இருக்கிறார். பயந்திருக்கும் பொழுது, கிருபைக்கு காத்திருக்கும் பொழுது, அவர் பக்கமாய் திரும்பும் பொழுது இரட்டிப்பான நன்மை கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, நீ தேவனை துதித்து ஆர்ப்பரிக்கும் பொழுது உன் கதவை அவர் பலப்படுத்துகிறார், வாசலை பலப்படுத்துகிறார், உன் குடும்பத்தை பலப்படுத்துகிறார். உனக்கு கொடுத்த கற்பத்தின் கனிகளை, பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். எவ்வளவு ஒரு இனிமையான ஒரு ஆண்டவரை நீங்கள் மறந்து இருக்கிறீர்கள். ரட்சிக்கப்பட்டவர்களா, ரட்சிக்கப்படாதவர்களா, யாரா நீங்கள் இருக்கலாம்? இயேசு கிறிஸ்து உலக ரட்சகர், உலக மக்களுக்காக தன் ஜீவனை கொடுத்தார். உலகத்தின் பாவத்தை தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டி. யாருக்காகவும் அவர் இந்த பூமியிலே மரித்து
மரித்து உயிர்த்து இன்னைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். வாருங்கள் தேவனிடத்திலே வாருங்கள், அவருடைய கிருபைக்காக வாருங்கள், அவருக்கு பயந்திருங்கள். ஏன் தெரியுமா? அவர் வானத்தையும் பூமி உண்டாக்கினார், சர்வ சேனையை படைத்த ஆண்டவர். அவர் யாரும் சேரக்கூடாத ஒன்றை வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் அறிய வேண்டும். 24 மூப்பர்கள் மத்தியிலே உலாவுகிற கர்த்தர், அக்கினி நடுவிலே உலாவிக் கொண்டிருந்த கர்த்தர், சீனா மலையிலே அக்கினியிலே கர்த்தர் நின்று கொண்டு மோசோடு பேசினார். அங்கே மரம் செடி கொடிகள், ஆனால் அது எரியவில்லை, கருகி போகவில்லை. ஏன்னா ஒரு அக்கினிமயமான தேவன். மோசே பயந்து நடுங்கி காத்திருக்கிறான். அந்த நெருப்பு எரிந்து கொண்டிருக்கிறது. அந்த நெருப்பிலிருந்து கர்த்தருடைய குரல் கேட்கிறது. மோசே மோசே என்று அவனை அழைக்கிறார். அவன் அடியேன் கேட்கிறேன் சொல்லும் கர்த்தாவே. உடனே அந்த அக்கினி மறைந்து போனது. ஆனால் அந்த மரங்கள் அப்படியே எரிந்தவில்லை, கருகி போகவில்லை, பச்சையாக இருக்கிறது. பார்த்தீங்கன்னா உன் வாழ்க்கை ஒலிவ மரத்தின் கண்ணுகளை போல பச்சையா வாழும்படி தேவன் விரும்புகிறார். அதனாலதான் உனக்காக எனக்காக கல்வாரி சிலுவையிலே தன் ஜீவனை பலியாக ஒப்பு கொடுத்தாரா. நீ அவருக்கு பயந்த ஒரு கிருபைக்கு காத்திருந்து அவர் பக்கமாய் வந்தால் ரெட்டிப்பான நன்மைகள், துதிக்கும் பொழுது அவரை ஆராதிக்கும் பொழுது ரெட்டிப்பான நன்மை அவர் தருகிறார். அது மாத்திரமல்ல, உன் வீட்டு தாப்பலாக்களை பலப்படுத்தி, குடும்பத்தை பலப்படுத்தி, உனக்குள்ள பிள்ளைகளை என்ன பண்றாரு? ஆசீர்வதிக்கிறவரா இருக்கிறார் என்று சொல்லிதான் இந்த வேதம் சொல்லுகிறது. அதோடு கூட 14வது வசனம் இப்படி சொல்லுது பாருங்களே. 14 அப்படிதான் சொல்லுது. அவர் உன் எல்லைகளை சமாதானம் உள்ளதாக்கி உச்சிதமான கோதுமையால் உன்னை திருப்தியாக்கி இந்த பூமியிலே வாழ வைக்கிறவரா இருக்கிறார். உச்சிதமான ஆசீர்வாதத்தை, உச்சிதமான சிறப்பான ஆசீர்வாதம், முதன்மையான ஆசீர்வாதத்தினாலே உன்னை ஆசீர்வதிக்கிறார். எப்பொழுது நீ கர்த்தருக்கு பயந்து கிருபைக்கு காத்திருக்கும் பொழுது, அவர் பக்கமாய் திரும்பும் பொழுது, அவரை நம்பும் பொழுது இரட்டிப்பான நன்மையை உனக்கு கொடுக்கிறார். உன் வீட்டை சமாதானம் உள்ளவா, உன் எல்லையை, நீ குடியிருக்கிற வீட்டை, நீ வாழ்கிற தேசத்தை, நீ வாழ்கிற நாட்டை, நீ வாழ்கிற அந்த கிராமத்தை ஒரு நிமித்தம் சமாதானம் உள்ளதாக்கி உச்சிதமான கோதுமையினால் உன்னை ஆசீர்வதிக்கிறார். உன்னை திருப்தியாக்கி உன்னை நடத்த விரும்புகிறார். உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். உன் மீது பிரியமா இருக்கிறார். உனக்கு கொடுத்த பிள்ளைகள் மீது அவர் ஆசீர்வதிக்க எவ்வளவு வல்லவராக இருக்கிறார் என்பது இந்த வேதம் சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, சங்கீதம் 146 3-4 இப்படி சொல்லுது. பிரபுக்களையும் ரட்சிக்க திராணி இல்லாத மனிதனையும் நம்பாதீங்க. இந்த உலகத்தில் உள்ள மனிதர்கள் நம்பாதீங்க. இன்னைக்கு மனிதர்கள்லாம் தெய்வம் என்று சொல்லுகிறார்கள். மனிதர்கள்லாம் தெய்வமாக கொண்டாடுகிறார்கள். அதெல்லாம் நம்பாதீங்க. மனிதன் தெய்வமாக முடியுமா? தெய்வம் மனிதனாகலாம். இயேசு கிறிஸ்து ஒரு தெய்வம் மனிதனாக்கினார். ஏன்? மனிதனுடைய சுபாவத்தை அறிந்து கொள்வதற்கு. மனிதனோடு வாழ்ந்தார், மனிதனோடு ஜீவித்தார், மனிதனுடைய கஷ்டங்கள், கவலைகள், கண்ணீர்கள் எல்லாவற்றையும் அறிந்து கொண்டார். இந்த உலகத்துல பாவம் மிகுதியானதுனால ஒரு மனிதன் மரிக்க வேண்டும். அந்த மனிதனுடைய ரத்தத்தினாலே பாவம் மன்னிப்புங்கிற மீட்பை பெற வேண்டும், நித்திய வாழ்வை பெற வேண்டுமானால் ஒரு மனிதனுடைய ரத்தம் ஒரு மனிதனுடைய பாவத்தை கழுவ வேண்டுமானால் தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மரிக்க வேண்டிய ஒரு கட்டாய நிலை. ஆதாம் மூலமா பூமிக்கு பாவம் வந்தது. அதே ஆதாம் மூலமா இந்த பூமி முள்ளும் குறுக்கும் சாபமும் வந்தது. இந்த சாபத்தையும் பாவத்திலிருந்து ஜனங்களை மீட்க வேண்டுமானால் ரத்தம் தெளிக்கப்பட வேண்டும், சிந்தப்பட வேண்டும். அதற்காக தான் கிறிஸ்து மனித சாயலாகி மனிதனுடைய பாவத்துக்காக தன்னை அர்ப்பணித்தாராம். மீட்கும் பொருளாய் சிலுவிலே தொங்கி மரித்தார், உயிர்த்தார், இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பது எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே. 3 என்ன சொல்லுது? பிரபுக்களையும் ரட்சிக்க
அது ஒண்ணும் கிடையாது. பாருங்க, மனிதன் தெய்வமாக முடியுமா? ஒரு நாளும் தெய்வமாக முடியாது. அப்ப இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனாய் வந்தார் பூமிக்கு. ஏன்னா ஒரு தெய்வம், அவர் ரட்சகர், அவர் வானத்து பூமிக்கு உரிய ஆண்டவர் என்பது வேதம் சொல்லுது. வேதத்தில் எழுதியிருக்கிறது, அது இன்னைக்கு நடந்தேறிக் கொண்டிருக்கிறது. வேதத்தில் எழுதியிருக்கிற காரியங்கள் எல்லாம் அடையாளமா இருக்கிறது என்பதுதான் உண்மை. அவர் கல்லறை இன்னைக்கு திறந்திருக்கிறது. அவர் வாழ்ந்த இடத்துக்கு சரித்திரம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ரட்சிக்க திராணி இல்லாத மனிதனை நம்பாதீங்க. அடுத்த வசனம் சொல்லுது, அவனுடைய ஆவி பிரிந்து பாருங்க, அவனுடைய ஆவி பிரிந்து அவன் மண்ணுக்கு போயிடுவான். அவன் சரீரம் மண்ணுக்குள்ளே போகிறது. அவன் மண்ணா இருக்கிறதால மண்ணோடு மண்ணாய் மாறி விடுகிறான். மனிதத்தில் ஒரு சக்தி இல்லையே. மனிதனால் அந்த பூமி என்ன பண்ண முடியும்? வானத்துல மழையை நிக்காட்ட முடியுமா? சந்திரனோடு பேச முடியுமா? ஆண்டவர் செய்த இந்த இயற்கை படைப்போடு அவனால் என்ன முடியும்? அவன் மண்ணு, அவன் ஆவி போயிடும், அவன் சரீரம் மண்ணுக்கு போயிடும். நீ மண்ணா இருக்கிறான், மண்ணுக்கு திரும்புவாய் என்று கர்த்தர் ஆதாமுக்கு கொடுத்த வாக்கு. அதுதான் இந்த சங்கீத தாவீதிலே எழுதி கர்த்தரை மகிமைப்படுத்துகிறான். என்ன சொல்றாரு? அவனுடைய ஆவி புரியும், அவன் தன் மண்ணுக்கு திரும்புவான். அவன் மரிக்கிற நாளிலே அவன் யோசனை எல்லாம் அழிந்து போகும். அவனுடைய எல்லாம் அழிந்து போகும். கல்வி, அவனுடைய எல்லாமும், ஞானம், அறிவு, விஞ்ஞானம் எல்லாம் ஒழிந்து போயிடும். மண்ணுக்குள்ள போயிட்டானா இந்த பூமியில படித்தவைகள், கேட்டவைகள் எல்லாம் மறைந்து போயிடும். ஆவி தேவனிடத்திலே போயிடும். அவனோட ஆவி, கர்த்தர் கொடுத்த ஆவி தேவனிடத்திலே போயிடும். அவன் சரீரம் மண்ணுக்குள்ளே போயிடும். எல்லாம் மறைந்து போயிடும். கல்வி, ஞானம், அறிவு எல்லாம், அவன் படித்த எல்லாமே மண்ணோடு மண்ணாக அடித்து போய் விடுகிறது. அதுதான் கர்த்தர் சொன்னார், மனிதனை நம்பாதீர்கள். நம்பிக்கை சிறைகளே, கர்த்தரிடத்தில் வாருங்க, கர்த்தருக்கு பயந்துருங்க, ஒரு கிருபைக்கு காத்திருங்க. எருசலேம் குமார்த்திய குமாரர்களே, கர்த்தரை துதி, ஒரு தேவனை, ஒரு தேவன் ஸ்தோத்திரம் பண்ணு. இரட்டிப்பான நன்மை அவர் கொடுக்கிறார். இரட்டிப்பான நன்மை உன் வாழ்க்கையை, உன் குடும்பத்தையும், உன் பிள்ளைகளையும், உன் எல்லையை சமாதானம் உள்ளதாக்குகிறவராக இருக்கிறார் என்பதுதான் இந்த வேத வசனம் சொல்லுங்க. அது மாத்திரம் சங்கீதம் 109:30 இப்படி சொல்றார். 109:30 இப்படி சொல்லுது, கர்த்தரை நான் என் வாயினால் மிகவும் துதித்து, கர்த்தரை ஒரு துதிய விரும்புகிறார். சங்கீதம் 109:30 சொல்றாரு, கர்த்தரை நான் என் வாயினால் மிகவும் துதித்து, தேவனாகிய கர்த்தரை என் வாயினால் மிகவும் நான் துதித்து, நடுவிலே அவரை புகழ்ந்து புகழ்வேன், புகழ்ந்து புகழ்வேன், புகழ்ந்து பாடுவேன், புகழ்ந்து துதிப்பேன், புகழ்ந்து ஸ்தோத்தரிப்பேன், புகழ்ந்து அவருடைய நாமத்தை உச்சரிப்பேன் என்று தாவீது சொல்லுகிறார். துதிப்பது, ஸ்தோத்தரிப்பது, நாமத்துக்கு காத்திருப்பது, அவருக்கு பயந்திருப்பது, அவர் நம்பி அவரிடத்தில் வருவது, எந்நேரமும் அவர் உலக ரட்சகர், வானத்து பூமி ஆண்டவர், அவர் தான் கர்த்தர் என்பதை உணர்ந்து அவரிடத்தில் நீ வரும்பொழுது இரட்டிப்பான நன்மை கர்த்தர் செய்கிறார். இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா. இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை தேவனுக்கு கொடுங்க வல்லவராக இருக்கிறார். அது 5 என்ன சொல்லுது? 5வது வசனம் சொல்லுது, நன்மைக்கு பதிலாக தீமை செய்கிறவர்கள் என்னை பதிலாக என்னை பகைக்குங்க. நீ ஒரு ஆசீர்வாதமா இருப்பியானால், ஒரு நல்ல நேர்மையா இருப்ப இருந்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்துல நீ ஓங்கி உயர்ந்திருந்தா அந்த உலகம் பகைக்கும், உன்னை நேசிக்காது. நீ தரித்திரப்பட்டு கஷ்டப்பட்டு கஞ்சி குடிச்சு அனுதினமும் உன் வாழ்க்கையில கஷ்டம், போராட்டம் இப்படி இருந்தா அந்த உலகம் உனக்கு கண்டு கொள்ளாது. ஆனா நீ ஒரு விதமா ஆசீர்வாதித்து உயர்ந்திருக்கிற உலகம் உன்னை பகைக்கும், உன்னை பொறாமையோடு பார்க்கும். நீ உயர்ந்திருக்கும் பொழுது இந்த வேதம் அப்படிதான் சொல்லுங்க. பாருங்க என்ன சொல்லுது?
நன்மைக்கு பதிலாக எனக்கு தீமை செய்கிறார்கள். நன்மைக்கு பதிலாக நல்லா இருக்கிற ஆசீர்வாதமா இருக்கிறேன், எனக்கு தீமை செய்கிறான். எப்படி இவன் உயர்ந்தான், எப்படி இவன் ஆசிரியப்படுகிறான்? இவனை கெடுக்க வேண்டும் என்று தீமையை கொண்டு வருகிறான். கஷ்டத்தை உன்னிடத்திலே புகுத்துவான். பலவிதமான கேலி வார்த்தைகளினால் உன்னை வருத்தப்படுத்துவார்கள். இந்த உலகம் மனிதர்கள் சிநேகத்துக்கு பதிலாக என்னை பகைக்கிறார்கள். சிநேகிதம் இருக்க வேண்டியவங்களா எனக்கு பகைக்கிறாங்க. என் சிநேகிதரை எனக்கு பகையா மாறிட்டா பாருங்க. என் சிநேகிதர்கள் யோபுக்கு 3 சிநேகிதர் இருந்தாங்க. யோபுக்கு 3 சிநேகிதர் இருக்கும்போது 3 சிநேகிதர்களும் அவனை வெறுத்தார்கள், பகைத்தார்கள். நீ ஏதோ பாவம் பண்ணிட்ட, ஆண்டவருக்கு ஏதோ காரியம் பண்ணிட்ட, இப்படி பண்ணிட்ட, அப்படி பண்ணிட்டேன்னு யோப பகைக்கிறாங்க. ஏன்னா இந்த 3 உத்தமர்களா, பரிசுத்தமா, நீதிமானா? ஆனா இந்த யோபுடைய பிறந்த சிநேகிதர்கள் 3 பேரும் யோப பரியாசம் பண்றாங்க. கர்த்தர் அந்த 3 பேரையும் அழிக்க போனாரு. ஆனா யோபு உத்தமன், அவன் கர்த்தருடைய மகன். 3 சிநேகிதருக்காக ஜெபித்தான் பாருங்களேன். ஆண்டவர் அது நிமித்தம் மோசே என்ன பண்ணு, யோபு என்ன பண்ண, கர்த்தர் ரத்தத்தை என்ன பண்ணாரு, ஆசீர்வதித்தார். தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்யும் பொழுது மன்னிக்கிறான் பாருங்க. காரணம் கர்த்தருக்கு அவன் பயந்து இருக்கிறான், கர்த்தருடைய கிருபைக்காக காத்திருக்கிறான். நிச்சயமா நான் சுகம் பெறுவேன், நான் பெறுவேன், இழந்து போனதை மீண்டும் பெறுவேன். என் குமாரர்களையும் என் குமார்த்திகளையும் என் வேலைக்காரியையும் என் வேலைக்காரையும் என் கழுதையையும் என்னுடைய எல்லா பொருட்களையும் நான் மீட்டு நான் எடுப்பேன். கர்த்தருக்கு இரட்டிப்பான காரியத்தை செய்வான். இழந்து போனதை நான் பெறுவேங்கிற நம்பிக்கை அவனுக்கு இருந்தது. நம்பிக்கையுள்ள சிறையிலே நீங்கள் அரணுக்கு வாங்க, அவன் அரணுக்கு போகல, என் கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார் என்ற அந்த நம்பிக்கை அவனுக்குள்ள இருந்தது. அதான் ஆண்டவர் யோபுக்கு இரட்டத்தனியான ஆசீர்வாதம், இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை கர்த்தர் செய்தார். கர்த்தருக்கு பயந்திருந்து கிருபைக்கு காத்திருக்கும் பொழுது, அப்படி துதிக்கும் பொழுது, ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுது இரட்டிப்பான நன்மைகள் நம்ம வாழ்க்கையில கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். 2 பாருங்கள், 2 வாசிங்க. அதுல 2 துன்மார்க்கருடைய வாயும் கபட்டு வாயும் எனக்கு விரோதமாய் திறந்திருக்கிறது. கள்ள நாவினால் இந்த உலகம் பொல்லாத உலகங்க. உள்ள கபடும், உதட்டுல சிரிப்பும். இந்த உலகம் மனிதர்கள் சிநேகிதனா இருக்கலாம், சொந்த பந்தமா இருக்கலாம், அந்நிய சிநேகிதமா இருக்கலாம், உலக சிநேகிதமா இருக்கலாம், நண்பனா இருக்கலாம். ஏன்னா உள்ள ஒரு காரியம் இருக்கும். உதட்டில தான் உங்களை பார்த்து சிரிப்பார்கள். ஏன்னா உன்னை வஞ்சிக்கிற உலகம் இது, உன்னை கீழே தள்ளுகிற உலகம், உன்னை முன்னேறாத விடுகிற உலகம். ஆனா நீ இந்த உலகத்தை நேசிக்க வேண்டும், இந்த உலகத்திலே மக்களை நேசிக்க வேண்டும். ஆனா உலகத்தில் உள்ளபடி நீ வாழக்கூடாது, உலகத்தில் உள்ளபடி நீ ஜீவிக்க கூடாது. நீ கர்த்தருடைய வார்த்தையின்படிதான், கர்த்தருடைய நியமனப்படிதான் இந்த உலகத்துல வாழணும், ஜீவிக்கணும். ஆனா எல்லா மனிதர்களையும் நீ நேசிக்கணும். இயேசு கிறிஸ்து பாருங்க, துன்மார்க்கரை நேசித்தார், பொல்லாதவர்களை அவர் நேசித்தார், எல்லாருக்காகவும் தன் ஜீவனை கொடுத்தார் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. இந்த உலகம் பொல்லாத உலகம், மனிதரை நம்பாதீங்க. எனக்கு அன்பான அவர்களை, கர்த்தருக்கு நீங்கள் பயந்திருங்க, அவருடைய கிருபைக்கு காத்திருங்க, அவர் மேல நம்பிக்கையா இருங்க. இரட்டிப்பான நன்மையை தேவன் உனக்கு செய்ய வல்லவரா இருக்கிறார் என்று சொல்லிதான் இந்த வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 118 2 இப்படி சொல்லுது. 2 அவர் கிருபை என்று உள்ளது என்று சொல்லணும். மனிதர்களே, சகோதர சகோதரிகளே, நீங்க சொல்லணும், இயேசு கிறிஸ்துவின் கிருபை என்றும் உள்ளது, இயேசு கிறிஸ்துவின் கிருபை என்றும் உள்ளது. இஸ்ரவேல் மாத்திரம் அல்ல, கர்த்தரை ஏற்றுக்கொண்ட நீங்கள் எல்லோரும் அப்படிதான் சொல்லணும். ஏற்றுக்கொள்ளாதவர்கள் நீங்க சொல்லுங்க, உங்க வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். இயேசு எல்லாருக்கும் தகப்பங்க, இயேசு எல்லாருக்கும் ஆண்டவர், எல்லா மக்களுக்கும் எல்லா ஜனங்களுக்கும் அவர் இரட்சகர் என்று வேதம் சொல்லுது. எல்லாருக்கும் அவர் தகப்பனாகவும் ஆண்டவராகவும் தேவனாகவும் இருக்கிறார் என்றுதான் வேதம் சொல்லுது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நல்ல வசதி
இப்படி சொல்லுது பாருங்களேன். அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சில பேர் சொல்லுவார்களாக. 3 அவர் கிருபை என்றும் உள்ளது ஆரோன் குடும்பத்தார் சொல்வாராக. 4 அவர் கிருபை என்றும் உள்ளது என்று கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் சொல்வார்களாக. ஹalleluya. எவ்வளவு அழகான கர்த்தர் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த வீடியோ மூலமா பேசுகிறார். மகளே, மகனே, அவர் கிருபை என்றும் உள்ளது என்று இஸ்ரவேல் சொல்வார்களாக. அவர் கிருபை என்றும் உள்ளது என்று ஆரோன் குடும்பத்தார் சொல்வார்களாக. அவர் கிருபை என்றும் உள்ளது என்று கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் சொல்வார்களாக. நீ கர்த்தருக்கு பயப்படுகிறாயா? அவர் கிருபைக்கு காத்திருக்கிறாயா? கர்த்தர் நல்லவர், கிருபை என்றும் உள்ளது என்று உன்னையும் உன் பிள்ளைகளின் குடும்பமும் தேவனை பார்த்து அனுதினமும் சொல்ல வேண்டும் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரிடத்திலே உங்கள் இருதயத்தை உண்மையாய் வைங்க. இருதயத்தை உண்மையா வைங்க. அவருடத்திலே உண்மையா இருப்பார் என்று வேதம் சொல்லுது. இரண்டாவது சங்கீதம் 145:14 இப்படி சொல்லுது. சங்கீதம் 145:14 கர்த்தர் இங்க சொல்லுது, கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் அல்லேலூயா. நீ விழுகிறாயா? ஆண்டவர் தாங்குவார். நீ மடங்கடிக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டு ஆசீர்வாதத்துல தரித்திரம், நோய், பலவிதமான காரியத்துல நீ விழுந்து கிடக்கிறாயா? துக்கித்திருக்கிறாயா? ஒதுக்கப்பட்டிருக்கிறாயா? கர்த்தர் சொல்லுகிறார், மகளே, மகனே, நான் உன்னை தூக்கி விடுறேன். உன்னை தூக்கி உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறேன். உன் மீது நான் பிரியமா இருக்கிறேன். உன் மீது நான் பிரியமா இருக்கிறேன். ஒரு வசனம் சொல்லுது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். என்னாகும் 24:1 அதை நீ வாசிக்கலாம். வேதாகமம் சொல்லுகிறதுங்க, உன் மீது பிரியமா இருக்கிறான், உன் மீது அன்பா இருக்கிறான், உன் மீது பரிவு பாசமா இருக்கிறான். விழுகிற உன்னையும் மடங்கடிக்கப்பட்ட உன்னையும் அவர் விடுவிக்க, தூக்கிவிட, ஆசீர்வதிக்க, மலை மீது உன்னை அமர செய்ய, புல்லுகளில் உன்னை மேய்க்க, அமர்ந்த நல்வாழ்வை கொடுக்க இயேசு உன்னை தூக்கிவிட விரும்புகிறார். மகளே, மகனே, சகோதரனே, உன்னை தூக்கிவிட விரும்புகிறார். நீ கர்த்தருக்கு பயந்து ஒரு கிருபைக்கு காத்திரு. உன் வாழ்க்கை செழிக்கும். இரட்டிப்பான நன்மை செய்வார். இரட்டிப்பான நன்மை உனக்காக வைத்திருக்கிறார். யோபுக்கு அவன் பட்ட பாடுகள், நிந்தைகள், நோய்கள், வேதனைக்கு இரட்டிப்பான நன்மை. காரணம், கர்த்தருக்கு பயந்திருந்தா, கிருபைக்கு காத்திருந்தான். இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தினாலே அவரை ஆசீர்வதித்தான். உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். மடங்கடிக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டு நோயில அல்லது பஞ்சத்துல பசியில மனிதனால் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறாயா? கர்த்தருடைய தூக்கிவிட விரும்புகிறார் என்றுதான் வேதம் தெரியுமா சொல்லுகிறது. 18வது வசனம் சொல்லுங்க பாருங்க. 18 தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், எல்லாரும் கூப்பிடுறாங்க, எல்லாரும் கூப்பிடுறாங்க, எல்லாரும் ஜெபம் கேட்கப்படாது. இந்த உலகத்தில் இருக்கிற 700 கோடி மக்களும் கூப்பிடலாம். அது இந்தியாவில் இருக்கிற 138 கோடி மக்களும் கூப்பிடலாம். அல்லது தமிழ்நாட்டில் இருக்கிற 700 கோடி மக்கள் கூப்பிடலாம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆனால் உண்மை, உறுதி, நம்பிக்கை, இது 3 ரொம்ப முக்கியம். பாருங்களேன், உண்மை, உறுதி, நம்பிக்கை. உண்மையோடு, உறுதியோடு, நம்பிக்கையோடு தேவனை கூப்பிடணுமா? நான் சொல்லல, இந்த வேத வசனம் சொல்லுது. சங்கீதம் 145:18 இப்படி சொல்லுது. என்ன சொல்லுது? தம்மை நோக்கி கூப்பிடு யாவருக்கும். உண்மை, அதை கூப்பிடுகிறது உண்மை இருக்கணும், அதுல உறுதி இருக்கணும், அது நம்பிக்கை இருக்கணும். உண்மையாய் நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருந்து அவர்களுக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை தருகிறார். இரட்டத்தனியான ஆசீர்வாதத்தை தருகிறார். தன் கிருபையை அவர்களுக்கு கொடுக்கிறார் என்று தான் வேதம் சொல்லுகிறது. இரட்டத்தனியான ஆசீர்வாதம். உண்மையாய் நோக்கி அவரை கூப்பிடணும். உண்மையாய் நோக்குகிற கூப்பிடுகிறவரை அவர் பார்த்திருக்கிறார். பெருமைக்காக அல்ல,
பேர் என்ன பார்க்கணும், 5 பேர் என்ன பார்க்கணும், உலகம் என்ன பார்க்கணும் என்கிறதற்காக உலகத்தில் இரட்டை வேஷம் போட்டு கூப்பிட்டா அவனோட ஜெபத்தை கேட்க மாட்டாரு. உலகத்தின் இரட்டை வேஷம் போடக்கூடாது. இந்த உலகத்தில் இரட்டை வேஷம் போட்டா ஆண்டோட ஜெபத்தை கேட்க மாட்டாரு. நீ எப்படிதான் காத்திருந்தாலும் சரி, வேதம் வாசித்தாலும் இரட்டை வேஷம் அவளுக்கு பிடிக்காது. உண்மையாய் நோக்கி கூப்பிடுற ஜனங்கள் மீது அவர் உண்மையா இருக்கிறார் என்றுதான் இந்த சங்கீதம் சொல்லுது. பார்த்தீங்களா? எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எவ்வளவு உண்மையா இருக்குது பாருங்க. வேத வசனம் 8 சொல்லுது பாருங்க. அதுல 8வது வசனம் சொல்லுது பாருங்க. கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபை உள்ளவராக இருக்கிறார். கூப்பிடுறவங்க மீது, மனுஷன் மீது, ஆதாம் மீது அப்படிதான் இருந்தான். அவன் பாவம் செய்தான், அவருடைய வார்த்தை அவன் மீறிட்டான். ஆனால் அவர் அப்படியே விடல, நிறுவனமா விடல பாருங்க. தோட்டத்தை விட்டு வெளியே அனுப்பிச்சாரு, ஆனா நிறுவனமா அனுப்பல. என இரக்கம் உள்ளவர், நீடிய கிருபை உள்ளவர், தயவு உள்ளவர், அன்பு உள்ளவர், பரிவு உள்ளவர், பாசம் உள்ளவர். ஏன்னா மனிதனை உண்டாக்குனது அவர்தான். அதனால நிறுவனமா அமைச்சா ஆண்டவருக்கு தானே. அதனால அவனை பாருங்களேன், அவனுக்கு அழகான ஒரு உடையை, ஆதாமுக்கு ஏவாளுக்கு ஒரு நல்ல உடை, அழகான உடையை பண்ணி தோட்டத்திலிருந்து அது தண்டனை பாருங்களேன். எப்படிதான் ஒரு மனிதன் நீதிமன்றம் சிலர் தவறு செய்வது தண்டனை பூமியில கூட பாருங்களேன், தண்டனை கொடுத்து அவனை மறுபடியும் என்ன பண்ணுவாங்க, சஸ்பெண்ட் ஆர்டர் கொடுப்பாங்க. கொடுத்துதான் அந்த உணரை வைத்து மறுபடியும் அவர்களை ஒரு நம்ம தமிழ்நாட்டு, இந்த தமிழ்நாடு இந்தியா சட்டத்தின்படி அவன் தவறு செய்யலாம், செய்தான் கொஞ்ச நாள் அவனை சிறையில் போடுவாங்க. அல்லது தப்பு பண்ணிட்டா சஸ்பெண்ட் ஆர்டர் கொடுப்பாங்க. கொடுத்து மறுபடியும் உணர வைத்து அவரை பணியிலே சேர்த்துக் கொள்வார்கள், அது வீட்டிலே சேர்த்துக் கொள்வார்கள். அதே போலதான் கர்த்தர். ஏன்னா அவர் தகப்பன் அல்லவா, நம்மை பெற்றவர் அல்லவா, நம்மளை உருவாக்குனவர் அல்லவா, மண்ணிலே இருந்த நம்மளை மனிதனால் மாற்றினவர் அல்லவா, அது சாயலிலே உருவாக்குனர் அல்லவா. அதனால அழகான உடையை உண்டு பண்ணி 2 பேரையும் தோட்டத்திலிருந்து ஒரு அனுப்ப வேண்டும். ஏன்னா அவன் என் வார்த்தைக்கு கீழ்படியில நான் அனுப்புறேன், அழகா உடையை கொடுத்துதான் அனுப்புறேன். வெறுமையா அனுப்பல பாருங்களேன். ஒன்னியும் ஆண்டு குருவமான கீழ்படியாத உண்மையில இருந்தான், ஆனா உடைகளை கொடுத்து அழகாய் அனுப்பினார். அவருடைய உள்ளம், அதன் அவர் மன உருக்கமும் இரக்கமும் நீடிய பொறுமையும் சாந்தமும் கிருபையுள்ளவராக இருக்கிறார் என்றுதான் வேத வசனம் சொல்லுகிறது. 9 கர்த்தர் எல்லோரு மேலும் தயவுள்ளவர், அவர் இரக்கங்கள் அவருடைய எல்லா கிரியைகள் மேலும் உள்ளது. அவர் தேவனாய் கர்த்தர் எல்லார் மீதும் கிருபையுள்ளவராக, எல்லார் மீதும் இரக்கமுள்ளவராக. இந்த உலகத்தில் 700 கோடி மக்கள் மீதும், இந்தியாவில் 138 கோடி மக்கள் மீதும், அல்லது தமிழ்நாட்டில் 7.8 கோடி மக்கள் மீதும் அவர் அன்புள்ளவராக இருக்கிறார் என்பதை நீங்க புரிஞ்சுக்கணும். எனக்கு அன்பான என் சகோதர சகோதரிகளே, உங்களை எப்போது அமைக்கிறார். நீங்க ஆண்டவராக இயேசுக்கு பயந்துருங்க, அவருக்கு திரும்பிக்க காத்துருங்க. எல்லாம் உங்களை விட்டு போயிடுங்க. தீமைகள் ஓடிடும், துக்கங்கள் சந்தோஷமாய் மாறிடும், தரித்திரம் மாறிடும், நோய் ஓடிடும், பிரச்சனைகள் மாறிடும். சூரியன் காலையில 6 மணிக்கு இங்க கிழக்க ஒலிக்குது, சாயந்தரம் 6 மணிக்கு மேற்கு போயிருதுங்க, மறுபடியும் 6 மணிக்கு இங்க கிழக்க தோன்றுகிறது. அதே போல ஒரு பிரச்சனைகள் எல்லாம் மாறிடும். மகளே, மகனே, சகோதரனே, கவலைப்படாத. கர்த்தருடைய ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார் என்று சொல்லிதான் பைபிள் சொல்லுது. பயந்துருங்க, திரும்பிக்கு காத்துருங்க, நம்பிக்கையாய் கர்த்தரிடத்துல வாருங்க, அவரை நோக்குங்க, அவருக்கு ஆராதனை சொல்லுங்க, துதிங்க. அவர் உலக ரட்சகர், என் பாவம் என் சாபத்துக்காக மரித்து உயிரோடு இருக்கிறார் என்று அவர் நாமத்தை புகழ்ந்து சொல்லுங்க. இரட்டத்தனையான ஆசீர்வாதம், இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை நான் கொடுப்பேன், உன் பிள்ளைகளை நான் ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, 118 சங்கீதத்துல 28 அது ஏற்கனவே வாசிக்கமா? நீரின் தேவன் 118:28 என்ன சொல்லுது? நீரின் தேவன், நான் உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன். நீரின் தேவன், நீரின் தேவன், நான் உம்மை உயர்த்துவேன், நான் உம்மை
உம்மை உயர்த்துவேன். எத்தனை ஒரு மகா பயங்கரமான கர்த்தருடைய ஆசீர்வாதமான வார்த்தை. அங்க சொல்றாரு, நீ தான் என் தேவன், உன்னை என்ன பண்ணுவேன்? துதிப்பேன். நீ என் தேவன், உன்னை நாள் முழுவதும் துதிப்பேன். நீ தான் என் தேவன், உன் நாமத்தை என்ன பண்ணுவேன்? உயர்த்துவேன். ஆண்டவர் இடத்துல வெள்ளியும் பொண்ணும் கேட்கிறார், உன் வீட்டையும் பங்களாவையும் காலையும் கேட்கிறார் இல்ல, உன்னுடைய நட்பை விரும்புகிறார். உன் நட்பு அவருக்கு ரொம்ப விருப்பமா இருக்குது. உன்னை ஒரு சிநேகிதனா பார்க்கிறாரு, அவருடைய குடும்பம் பார்க்கிறாரு, அவருடைய மகனா மகளா பேரனா பேத்தியா பார்க்கிறாரு. உன் நாமத்தை என் தேவனா இருக்கிறதுனால உண்மை பாடுவேன், என் தெய்வமா இருக்கிறதுனால உன் நாமத்தை நான் புகழ்வேன் என்றுங்க தாவீது சங்கீதத்துல வாசிக்கிறோம். பார்த்தீங்களா? இந்த உலகத்துல நீ எதை வேணாலும் சம்பாதிக்கலாம், ஆனா ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை உன்னால் சம்பாதிக்க முடியாது, அவருடைய பாதுகாப்பு உன்னால் சம்பாதிக்க முடியாது. நீ அவரை புகழணும், அவருக்கு பயந்திருக்கணும், அவர் கிருபை காத்திருக்கணும், அவர் நாமத்தை உயர்த்தணும், ஒரு வாயினால் அறிக்கை பண்ணணும். அப்பொழுதுதான் அவர் உன்னோடு கூட இருந்து ரத்தத்தனியான ஆசீர்வாதத்தினால, ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தினால உன்னை ஆசீர்வதிக்க, உன் நோய்கள் எல்லாம் குணமாக்கி எல்லாத்துக்கும் விலக்கி உன்னை காக்கிறவராக இருக்கிறார் என்றுதான் பைபிள் சொல்லுது. அடுத்தது ஒரு வசனம் சொல்லுது, 116வது சங்கீதம் 12-13 சொல்லுது, கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களையும் அவருக்கு என்னத்தை செலுத்துவேன்? ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து கர்த்தருடைய நாமத்தை நீ தொழுது கொள்ளணும். அவர் எத்தனை உபகாரங்கள் செய்திருக்கிறார். ஒரு தாய் கருவிலே உன்னை உருவாக்கி இருக்கிறார். உங்க அம்மா உன்னை பெற்றெடுக்க உங்க அம்மாவுக்கு பலம் கொடுத்திருக்கிறார், பாதுகாத்திருக்கிறார். இந்த பூமியில உன்னை பிறக்க செய்த நன்மையா இருந்திருக்கிறார். உன்னை படிக்க வைத்திருக்கிறார். உன்னை சிறுவனா இருந்த உன்னை வாலிபனா மாற்றி இருக்கிறார். உனக்கு சந்ததியை கொடுத்திருக்கிறார். உன்னை ஆசீர்வதித்திருக்கிறார். இந்த உலகத்தை அறிகிறதுக்கு அறிவை ஞானத்தையும் உனக்கு கொடுத்திருக்கிறார். நீ என்ன செய்ய போகிற? உன்னுடைய சொத்து அவர் மேல எழுதி வைக்க போறியா? தங்கம் வெள்ளி வைரத்தை அவர் கொடுக்க போறியா? பூமியும் அது நிறைவேறணும் என்று சொல்லுகிறார். நீ என்ன செய்ய போகிற? அவர் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து அவருடைய ஆலயத்திலே கர்த்தரை தொழுது கொள்ளு, துதி, ஆண்டவரை ஆராதனை பண்ணி, அதெல்லாம் அவர் விரும்புகிறார். தாவீது அதெல்லாம் பண்ணாரு. அவனை வைத்துக் கொண்டு தேவனாய் கர்த்தரை தொழுதார், பாடினார், நடனமாடி ஸ்தோத்திரம் பண்ணார், பாடினார், துதித்தார். ஒரு விசேஷமான ஒரு காரியம் தாவீதிடத்திலே துதிக்கிறதும் ஸ்தோத்திரம் பண்ணுவதும் ஆராதனை பண்ணுவதும் இருந்தது. அதனால்தான் ஆடு மேய்த்த தாவீதை அரசனாய் மாற்றினார். உன்னை ஒரு அதிகாரியா மாற்ற மாட்டாரா? உன்னை ஒரு மனிதனா மாற்ற மாட்டாரா? மற்றவர்கள் மதிக்கிற அளவுக்கு உன்னை மாற்ற மாட்டாரா? ஆடு மேய்த்த தாவீதை அரசனாய் மாற்றினவர் உன்னை மாற்ற மாட்டாரா? காரணம் அவன் துதித்தா, ஸ்தோத்திரம் பண்ணினா, அவன் தூங்கல, ஆடு மேய்த்துக் கொண்டு ஆண்டவரை மகிமைப்படுத்திக் கொண்டிருந்தான். அவன் சோம்பேறித்தனமா இல்ல, அவன் துதிக்கிறவனாய், புகழ்கிறவனாய், கர்த்தர் நாமத்தை உயர்த்துகிறவனாய், ஆண்டவருடைய நாமத்தை உச்சரிக்கிறவனாய் அவன் இருந்தாங்க. ஆடு மேய்த்துக்கின்ற இஸ்ரவேலுக்கு அரசனாய், மனிதனை ஆளுகை செய்வனாய் தேவன் மாற்றினான். உன்னை மாற்ற 20 நிமிஷம் நொடி ஆகும். நீ ஆனா கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும். ரட்சிப்பின் பாத்திரத்தை, கர்த்தருடைய ரட்சிப்பின் பாத்திரனுடைய வார்த்தைகளை பைபிளை கையில் எடுத்துக்கொண்டு அவரை தொழுது கொள்ள செய்த நன்மைகளை சொல்லி துதித்து ஆண்டவரை நீ தொழுது கொள்ள வேண்டும். கர்த்தர் அதை விரும்புகிறார். 13வது வசனம் சொல்லுது பாருங்க, ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். நான் கர்த்தருக்கு செய்த பொருத்தனைகளை, அதுவா நான் கர்த்தருக்கு அவர் பாத்திரத்தை ரட்சிப்பின் பாத்திரம் எடுத்துக்கொள்ள நான் கர்த்தர் என்ன பண்ணுவேன்? தொழுது கொள்வேன் என்று அங்கே சொல்லப்படுகிறது. 17 சொல்லுது பாருங்க, 17 நான் உமக்கு ஸ்தோத்திர பலியை செலுத்தி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். Praise the Lord. ஸ்தோத்திர பலி மேல விரும்பப்படுகிறார். சொல்லுது, ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துவான். சங்கீதம் 50:23 சொல்லுது. ஆனா 116:17 சொல்லுது பாருங்களேன், நான் உமக்கு ஸ்தோத்திர பலியை
தொழுது கொள்ளுவேன். தானியேல் காலையில மத்தியானம் மாலையில தொழுது கொண்டான். தாவீது அந்தி சந்தி மத்தியான வேளைகளிலும் தொழுது கொண்டானா. நீ நானும் தொழுது கொள்ளணும், துதிக்கணும், ஸ்தோத்திரம் பண்ணணும். அப்பதான் அவனுடைய மகிமையை காண முடியும், இரட்டிப்பான நன்மையை காண முடியும், இரட்டத்தனை ஆசீர்வாதத்தை காண முடியும். அவருக்கு பயந்து ஒரு கிருபைக்கு காத்திருக்கிற மீது கர்த்தர் எப்படி இருக்கிறாரு? பிரியமா இருக்கு. அவங்கள பிரியமா இருக்கணுமா? நல்லா உழைக்கிற பிள்ளைகள் மீது, ஒழுக்கமா இருக்கிற பிள்ளைகள் மீது, தாய் தகப்பனுக்கு பயப்படுகிற பிள்ளைகள் மீது அந்த பேரண்ட்ஸ் எப்படி இருப்பாங்க? பிரியமா இருப்பாங்க. பேரண்ட்ஸ் சொல்லுக்கும் வார்த்தைக்கும் பயந்து வாழ்கிற, ஓடுகிற, செய்கிற பிள்ளைகள் மீது எப்படி அந்த பேரண்ட்ஸ் பிரியமா இருப்பாங்க? அடங்காத, சொல் கேட்காம, தெரிந்து கொண்டு வார்த்தையை மதிக்காம இருக்கிற பிள்ளை மீது பிரியமா இருக்க முடியுமா? முடியாது. ஏதோ பெற்ற கடமைக்கு ஏதோ ஒண்ணு செய்வாங்க. அதே போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் தகப்பனை போன்றவர், தெய்வமா இருக்கிறவர், ஒரு தாயை போன்றவர். நீ அப்படி இருந்தா உன் மீது அவர் பிரியமா இருக்கிற, நீ அவனுடைய வார்த்தைக்கும் அவருடைய கிருபைக்கும் அவருக்கு நீ பயப்படாதவங்களுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. அப்ப கர்த்தருக்கு பயந்து அவர் கிருபைக்கு காத்திருக்கிற கர்த்தர் எப்படி இருக்கிறாரு? பிரியமா இருக்கு. உங்களுக்கு பிரியமா இருக்கணுமா? ரட்சிப்பின் பாத்திரத்தை தொழுது கொள்ளு. அந்த உங்களுக்கு பிரியமா இருக்குமா? ஆசீர்வதிக்கணுமா? உன் நோயை உன்னிட்டு விளக்கணுமா? உன்னை பாதுகாக்கணுமா? ஆண்டவரை தொழுது கொள்ளு, துதித்து பாடு, நாமத்தை மகிமைப்படுத்து, ஸ்தோத்திர பலியிடு. தேவன் நிச்சயமா இது பிரியமா இருப்பார். அடுத்து மூன்றாவது சங்கீதம் 147:1 இப்படி சொல்லுது, கர்த்தரை துதியுங்கள், நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுகிறது நல்லது, துதித்தலே இன்பமா இருக்கிறது. துதிதான் வாழ்க்கைக்கு இன்பம், ஸ்தோத்திரம் தான் வாழ்க்கைக்கு இன்பம். சும்மா நானும் யுத்தத்துக்கு போறேன், நானும் யுத்தத்துக்கு போறேன். யுத்தத்துக்கு போகிறவர்கள் சொல்ல மாட்டார்கள். யுத்தத்துல போய் ஜெயிக்கணும் பாருங்களேன். தாவீது யுத்தத்துக்கு போனா, ஆடு மேய்க்க போனா, உண்மையா ஆடு மேய்த்தான். அந்த ஆட்டை உண்மையா பாதுகாத்தான். ஒரு விஷயம் சிங்கம் வந்தது, வாயை கிழித்து போட்டான். கரடி வந்தது, அதையும் கிழித்து போட்டான். இதான் உண்மை. ஏதோ தகவல் சொல்லிட்டாங்க, ஆடு மேய்க்க அனுப்பிச்சுட்டாரு சொல்லி ஆட்டை அவன் பார்க்கல. என் தகப்பன் ஆடு மேய்க்க அனுப்பிச்சினாரு, ஆனா இது தகப்பனுடைய ஆடுதான். என் தகப்பனுக்கு நான் உண்மையா இருப்பேன். அவர் என்னை நம்பிதான் இந்த ஆட்டை என்ன வனாந்தரத்தில் மேய்ப்பதற்கு என்ன அனுப்பிச்சிருக்கிறாரு. இந்த ஆட்டுக்கு நல்ல மேய்ப்பனா இருக்கணும், நல்ல பாதுகாவலனா இருக்கணும், நல்ல காவல்காரனா இருக்கணும். சிங்கம் வந்தாலும் வாயை கிழிப்பேன், கரடி வந்தாலும் கிழிப்பேன் என்கிற ஒரிஜினல் நம்பிக்கை உறுதி தாவீதுக்கு இருந்தபடினாலதான் கர்த்தர் பார்த்தாரு. ஆடுகளுக்காக சிங்கத்தையும் கரடியும் கிழிக்கிறவன் என் இஸ்ரவேல் ஜனங்களை பாப்பா என்பதற்காகவே இஸ்ரவேலுக்கு அரசனாய் மாற்றினான். ஆண்டவருடைய திட்டம் என்னன்னு தெரியுமா உனக்கு? ஆண்டவருடைய திட்டம் என்னன்னு தெரியுமா? அதை புரிஞ்சிக்காத நாம தான் வெறுமையாய் மாறி விடுகிறோம். நம்ம அழைப்பிலிருந்து கீழே விழுந்து விடுகிறோம். பிசாசு எப்படியாவது அந்த ஆசீர்வாதத்தை பெறாதபடி நம்மளை அப்படியே அலங்கரித்து கீழே தள்ள முயற்சித்திருக்கிறான். அதுக்குதான் துதி, ஸ்தோத்திரம், ஜெபம் உனக்கு வேணும். ஆண்டவருடைய ஆலோசனைப்படி நிச்சயமாய் ஆண்டவருக்கு நீ பயந்து கிருபை காத்திருந்தா ஆண்டவர் பிரியமா இருப்பாரு. உனக்கு கொடுத்து உன்னை வழி நடத்த வல்லவராக இருக்கிறார். அப்ப துதிப்பது எப்படி இருக்கு வாழ்க்கைக்கு? அது ஏற்றதா இருக்கிறது. துதித்தலே ஒரு வாழ்க்கைக்கு ஏற்றது, இன்பமும் ஏற்றதுமா இருக்கிறது. இன்பமா இருக்கிறது, அது ஏற்றதுமா இருக்கிறது சொல்லி பைபிள் சொல்லுது. சங்கீதம் 130 5, 6, 7 இப்படி சொல்லுது. 130 கர்த்தருக்கு காத்திருக்கிறேன், என் ஆத்துமா அவருக்காக, அவருடைய கிருபைக்காக, அவருக்காக நான் காத்திருக்கிறேன். அவர் வார்த்தையை நம்பி இருக்கிறேன். நான் காத்திருப்பேன், ஆண்டவர் காத்திருக்கிறேன், வார்த்தைக்காக காத்திருக்கிறேன், அவர் வார்த்தையை நம்பி இருக்கிறேன். எப்போது விடியும் என்று விடிய காலத்திற்கு காத்திருக்கிறதற்கு காவல்காரனை பார்க்கிறோம் அதிகமாக என் ஆத்துமா கர்த்தருக்கு
காத்திருக்கிறது. ஒரு காவல்காரனை விட ஒரு தெருவில், ஒரு அசோசியேஷன்ல, ஒரு கம்பெனியில காவல்காரன் எப்படி விழித்துக் கொண்டு காத்திருக்கிறது போல அவனை விட என் ஆத்துமா ஆண்டவருக்காக காத்திருக்கிறது, வார்த்தைக்காக காத்திருக்கிறது, அவர் திரும்பிக்காக காத்திருக்கிறேன். அடுத்த வசனம் சொல்றாரு பாருங்க, இஸ்ரவேல் கர்த்தரை நம்பி இருப்பதாக. கர்த்தரிடத்தில் நீ கர்த்தரை நம்பி காத்திருந்த ஆண்டு என்ன இருக்குது? கர்த்தரிடத்தில் கிருபையும் அவரிடத்தில் திரளான மீட்பும் உண்டு. கிருபை திரளான மீட்பு இருக்கிறது. திரளான மீட்பா கொஞ்ச நெஞ்ச கிடையாது. திரளான மீட்பு கர்த்தர் உனக்கு எனக்கு வைத்திருக்கிறார். திரளான மீட்பை தேவன் உனக்கு வைத்திருக்கிறார் என்றுதான் இந்த வேதம் வசனம் தெளிவா சொல்லுகிறது. திரளான கிருபையும் திரளான மீட்பு இல்லைன்னு சொல்ல மாட்டார். இல்ல இல்ல ஒண்ணு இல்ல, அவர் வாயிலிருந்து வராது, இல்லைன்னு வராது. உன்னிடத்தில் இருக்கிறதை என்னிடத்துல கொண்டு வா சொல்வார். இல்லைன்னு சொல்ல மாட்டார். அது பிசாசுடைய வார்த்தை. இல்ல ஆண்டவர் இல்லைன்னு சொல்லியிருக்கிறாரா? ஒரு குஷ்டரோகி வந்தான், என்கிட்ட சுகம்னு சொல்லல, அவனை தொட்டு சுகமாக்கினான். ஒரு குருடன் வந்தான், என்கிட்ட இல்லப்பா நாளைக்கு தான் சொன்னாரா? இல்ல, உடனே அவன் கண்களை திறந்தான். ஒரு மரித்தவனை கொண்டு வந்தாங்க, என்ன பண்ணாரு? ஐயோ என்னால உயிர்ப்பிக்க முடியல, இல்ல உயிரோடு எழுப்பினான். மார்த்தா மரியாள் வந்தாங்க, என் சகோதரன் மரித்து போயிட்டான், இல்ல அவன் நெத்தில இருக்கிறான், நான் வந்து அவனை எழுப்புறேன்னு சொன்னேன். இல்லைன்னு சொல்ல மாட்டார். ஏன்னா இல்லங்கிறது இல்ல, தொல்லை என்பது அவர்கிட்ட இல்லை. இல்லை இல்ல, தொல்லை இயேசுகிட்ட இல்ல. அப்ப இயேசுவுக்கு நீ காத்திருக்கணும், அவருக்கு பயந்து இருக்கணும், அவர் கிருபைக்கு காத்திருக்கணும். இரத்த தனியான ஆசீர்வாதம் உண்டு. வாயில இல்ல, பேச்சில இல்ல, பலத்தில் இருக்கு. இந்த வாக்கு தத்தம் தான் பலம். பேச்சில இல்ல, உன் பேச்சில இல்ல, ஆண்டோடைய பலத்தில் இருக்குது. பலன்னா நம்பிக்கை, உறுதி. இது உனக்கிட்ட இருந்தா நிச்சயமா தேவனுடைய இரத்தத்தினை ஆசீர்வாதத்தை பெற முடியும். நான் சொல்லல, நான் உங்களை போல ஒரு மனிதன் தான். என்னையும் தாயின் கருவிலே ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டார். என்னை தெரிந்து கொண்டதுனால அவருடைய வார்த்தையை உங்களுக்கு நான் சொல்லி இருக்கிறேன். நானும் உங்களை போல ஒரு மனிதன் தான். சாதாரண ஒரு குடும்பத்திலே பிறந்தவன் தான். சாதாரண ஒரு குடும்பத்துல, ஏழை எளிய குடும்பத்துல பிறந்த இந்த அடியனை கர்த்தர் அவர் வார்த்தையை கொண்டு உங்களுக்கு பேச வைத்திருக்கிறாரா? அவருக்கு நான் பயந்திருக்கிறேன், அவர் கிருபைக்கு காத்திருக்கிறேன், என் மேல் அவர் பிரியமா இருக்கிறதுனால இந்த வார்த்தையை உங்களுக்கு நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அன்பு மக்களே, அந்த 119வது சங்கீதத்துல 174 இப்படி சொல்றார். 174 இப்படி சொல்லுது, கர்த்தாவே உம்முடைய ரட்சிப்பின் மேல் ஆவலாய் இருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய வேதத்தை மனமகிழ்ச்சியோடு நாம் வாசிக்கணும், மனமகிழ்ச்சியோடு அவர் நாமத்தை துதிக்கணும், மனமகிழ்ச்சியோடு இந்த வாக்கு தத்தத்தின் மீது நம்பிக்கையா இருக்கணும். துக்கத்தோடு துயரத்தோடு இல்ல, அவர் வாக்கு தத்தத்தின் மீது எப்படி இருக்கணும்? நம்பிக்கையோடு இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். அப்பதான் அவருடைய வாக்கு தத்தம் நம்ம வாழ்க்கையில ஜெயத்தையும் வெற்றியையும் கொண்டு வரும். அவர்களுக்கு பயந்த ஒரு கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மீது தேவன் பிரியமா இருக்கிறார். இரட்டிப்பான நன்மை செய்கிறார். அது இன்றைக்கே தோன்றும் என்கிறார். இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை நாம் கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அடுத்த சங்கீதம் 103 13 14 2 வசனத்துல ஆண்டவர் பேச விரும்புகிறார். 2 வசனம் 103 13 14. தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குகிறது போல நீ யாரா இருக்கலாம். நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், 100 வருஷம் ரட்சிக்கப்பட்டு, 50 வருஷம் ரட்சிக்கப்பட்டு, 30 வருஷம், 10 வருஷம், 15 வருஷம், 4 வருஷம், 3 வருஷம், 2 வருஷம், இப்பதான் ஒரு வருஷம் ஆகுது, 6 மாசம் ஆகுது, 3 மாசம் கூட ஆகட்டும், 1 மாசம் கூட நீ ரட்சிக்கப்பட்டு இருக்கலாம். இல்ல ரட்சிக்கப்படாத சகோதரனா இருக்கலாம், சகோதரியா இருக்கலாம், 100க்கு அதிபதியை போல இருக்கலாம். நம்பிக்கை, விசுவாசம், உறுதி உங்ககிட்ட இருக்கணும். அது விரும்புதா? ஆண்டவர் மீது பயம் இருக்கணும், அவர் கிருபைக்கு காத்திருக்கணும், அவர் தெய்வம் நீ நம்பணும், உறுதியா இருக்கணும். அவர் தான் தெய்வம், அவர் தான் எல்லாத்துக்கும் வாசல் என்று உறுதியா இருக்கும் பொழுதுதான் உனக்கு அவர் நன்மைகள் இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை அவர் உனக்கு செய்ய
இறங்குகிறான். மகனிக்கப்பட்ட நோய் உண்டு இருக்கிற, குருடனா இருக்கிற, முடவனா இருக்கிற, பிள்ளை இல்லாம இருக்கிறியா நீ, அந்த உடனே உன் கற்பத்துக்கு கனி உனக்கு கொடுப்பான். நீ கர்த்தருக்கு பயந்து அவருக்கு போய் காத்திருக்கும் பொழுது, வேலை இல்லாத இருக்கிறியா வேலை கொடுப்பார், கல்யாணம் ஆகாத இருக்கிறியா நல்ல ஒரு மாப்பிள்ளையை கொடுப்பார், நல்ல ஒரு பெண்ணை உனக்கு கொடுப்பார். நீ கர்த்தருக்கு பயந்து திரும்பி காத்துரு. வீடு இல்லாத இருக்கிறியா ஒரு வீட்டை கொடுப்பார். எது உனக்கு இல்ல, ஒரு தகப்பனை போல ஒரு தாயை போல உனக்கு உதவி செய்கிறவரா இன்றைக்கும் அவர் பிதாவின் வலது பக்கத்துல உனக்காக வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார். நீ விசுவாசித்தா, நம்பிக்கையோடு ஆண்டவர் பக்கம் வந்தா, இன்றைக்கு ரெட்டிப்பான நன்மை உனக்கு செய்ய ஆண்டவர் விரும்புகிறார். நிச்சயமா செய்வான். நீ காத்துரு. 14 சொல்றது பாருங்க. தம்முடைய உருவம் என்னவென்று அவர் அறிவார். நீ நானும் மண் என்று நினைவு கூறுகிறான். உன் உருவம் என்னன்னு உனக்கு தெரியுமா? உன் உருவம் நீ கண்ணாடியில பார்த்துட்டு நல்லா சீவிட்டு நல்லா ட்ரெஸ் உடிக்கிட்டு ஒரு 2 நிமிஷம் திரும்பி வந்துட்டு அவன் உருவத்தை நீ மறந்துடுவேன். அப்புறம் சிலவங்க பாக்கெட்ல கண்ணாடி வச்சிருப்பாங்க, பாக்கெட்ல சீப்பு வச்சிருப்பாங்க, அப்படியே மாறிக்கிட்டே இருப்பாங்க, கண்ணாடி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா மறக்கப்படுகிற உருவம் இது. நீ கண்ணாடியில உன் முகத்தை பார்க்கலாம், 2 நிமிஷம் 2 வினாடியில நீ மறந்துடுவ. உன் முகம் எப்படி இருக்குது தெரியாது. உன் உருவம் என்னன்னு அவர் அறிவா. மண்ணுன்னு அவருக்கு தெரியும் உருவம். நம்ம நினைக்கலாம், நான் அழகா இருக்கிறேன், நான் அந்தஸ்தா இருக்கிறேன், நான் மேல இருக்கிறேன், என்னை யாரும் தள்ள முடியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கலாம். ஆனா நீ மண்ணுன்னு அவர் உணர்றாரு. நீ யாருன்னு அவருக்கு தெரியும். ஆதாம் யாருன்னு அவருக்கு தெரியும். நீ மண்ணா இருக்கிற, மண்ணுக்கு போவ. உணர்த்துகிற வசனம் இது. தம்முடைய உருவம் என்னவென்று அவர் அறிவார். உன் உருவம் என்னவென்று அவருக்கு தெரியும். உன் முகம் கண்ணால பார்க்கும் போது ஒரு செகண்ட்ல நீ திரும்பி பார்த்துட்டா உன் முகத்தை மறந்துடுவோம், சரீரம் மறக்கப்படும். நீ யார் என்பதை அவர் அறிவார் என்பதை நீ மறந்துறாங்க. மண்ணு நினைவு கூறுகிறார். நீ மண்ணு, நான் மண்ணு, நான் மண்ணு, நீ ஒரு மண்ணு, நான் ஒரு மண்ணு என்பதை அவர் நினைவு கூறுகிறார். அது ஏற்றாபாடு இந்த பூமியில கர்த்தருக்கு பயந்து அவர் கிருபைக்கு காத்திருந்து அவரை துதித்து அவரை ஸ்தோத்திரம் பண்ணி ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து அவரை தொழுது கொள்வது அல்லாமல் உன்னிடத்திலே எதை அவர் எதிர்பார்க்கிறார்? ஆண்டவரை துதித்து அவருக்கு பயந்து அவர் கிருபை காத்திருக்கும் மீது கர்த்தர் எப்படி இருக்கிறாரே பிரியமா இருக்கிறார். அவருடைய எல்லையை சமாதானமாக்குகிறான். அவருடைய வீட்டின் தாப்பலர்களை பலப்படுத்துகிறான். அந்த குடும்பத்தின் பிள்ளைகளை, கர்ப்பத்தின் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறான், பாதுகாக்கிறான், உயர்த்துகிறான். கண்மலையின் மீது உன்னை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். அவர் ஒரு மீது பிரியமா இருக்கிறது காரணம் அதான். துதிக்கணும், ஸ்தோத்திரம் பண்ண, வேதம் வாசிக்கணும், செபிக்கணும், அவர் நம்பணும். எல்லாரும் மத்தியிலும் அவர் நாமத்தை உயர்த்தணும். எல்லாரும் மத்தியிலும், ராஜாக்கள் மத்தியில, அரசர்கள் மத்தியில அவர் நாமத்தை நீ உயர்த்தும் பொழுது அவர் மீது பிரியமா இருப்பாருங்க. பிரியமா இருந்து உன்னை உச்சிதமான கோதுமையில என்ன பண்றாரு? உன்னை திருப்தி ஆக்குகிறார் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். எனக்கு அன்பான பிள்ளைகளே, நீங்கள் ஆண்டவரை பயந்து கிருபைக்கு காத்திருக்கும் பொழுது உங்கள் மீது, உங்கள் பிள்ளைகள் மீதும், உங்கள் குடும்பத்தின் மீதும், உங்கள் எல்லை மீதும், உங்கள் பிசினஸ் மீதும், நம்ம நாட்டின் மீதும், நம்ம தேசத்தின் மீதும் கர்த்தர் எப்படி இருக்கிறாரு? பிரியமா இருக்கிறான். கர்த்தர் பிரியமா இருக்கிறார். செபிக்கலாம்.